ராம 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 நாம ஜனன்யை ஜெய், நாமேஷமூர்த்தி கி ஜெய், நாம தேசிக மூர்த்தி கி ஜெய், நாமபர சஜ்ஜனேபிய ஜெய். ராம 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 ராம. இந்த லோகத்துல எல்லாத்துக்கும் உபமானம் சொல்ல முடியும், எல்லாத்துக்கும் உபமானம் இருக்கு. ஆனா குருவுக்கு எதை உபமானமா சொல்ல முடியும்? எந்த லோகத்துல இருக்கு? 3 லோகத்திலயும் குருவுக்கு உபமானமா ஏதாவது சொல்லணும் எதுவுமே இல்லையா. ஏன்னா குருவுக்கு யார நம்ம கம்பேர் பண்ணி சொல்ல முடியும்? குருவோட நம்ம கம்பேர் பண்றதுக்கு எதா இருக்குன்னு இல்லவே இல்லை. துக்காராம் சுவாமிகள் அதான் சொல்றார், லோக பரிசாச்சி நாசகே உபமா சத்குரு மகிமா அகாதச்சி அப்படிங்கிறார். ஸ்பர்ஷவேதி ஸ்பர்ஷவேதின்னு அப்ப அந்த காலத்துல ஒரு கல் இருந்துதான். அந்த கல்லால இரும்பெல்லாம் தொட்டு அது தங்கமாகும். அப்படி தங்கமாகும் இல்லையா? அந்த ஸ்பர்ஷவேதினால எந்த இரும்பு தொட்டாலும் தங்கமாகும். அப்படி தங்கமான ஆயிடுத்து ஒரு இரும்பு. அந்த இரும்பால இன்னொரு இரும்பு தொட்டு அது தங்கமாகாது. எல்லா இரும்பையும் அந்த ஸ்பர்ஷவேதினால தொட்டாதான் அது தங்கமாகும். அத கூட குருவுக்கு நம்ம ஒப்பிட முடியாது. ஏன்னா குரு அப்படி இல்லை. குரு யாராவது சிஷ்யால உத்தாரணம் பண்ணி நீ இந்த உலகத்தையே உத்தாரணம் பண்ணேன்னு நியமிச்சுட்டான்னா அவ உலகத்தையே உத்தாரணம் பண்ணிடுவா. அப்படிப்பட்ட பெருமை குருவுக்கு உண்டு. நான் ஸ்பர்ஷவேதிக்கு எப்படி இல்லையே. அதால ஒவ்வொரு இரும்பையும் தொட்டாதானே அது தங்கமாகுது அந்த இரும்பு. அப்படி தங்கமான இரும்பு துண்டு இன்னொரு இரும்பு துண்டு தங்கமாக்குமோ? ஆக்காது. அப்ப குருவுக்கு உலகத்துல என்னத்தை தான் நம்ம அதுக்கு சமமா சொல்ல, குருவுக்கு சமமா சொல்ல முடியும்? குருவுக்கு சத்ருஷமா யாரை நம்ம கம்பேர் பண்ண முடியும்? அப்படிப்பட்டவன் குருநாதன். எப்படி பண்றா? அது மாதிரி ஒண்ணுமே பண்ண முடியாது. குருதான் அப்படி, அப்படிப்பட்ட மகிமை. அப்படிதான் நம்ம குருநாதா இருந்தா. நம்ம குருநாதாவில் ஸ்ரீதர ஐயாவாள் 2 பேரும் நாம பிரச்சாரம் பண்ணி பண்ணி இந்த தட்சிண தேசத்துல நிறைய கிராமத்துக்கு போறா. இப்படியே இப்படி போற இடத்துல எல்லாருக்கும் நாம உபதேசம் பண்றது. நம்ம குருநாதாளுக்கு ஐயாவாள் பஞ்சவர்த்தி பண்ணி பிக்ஷை பண்ணி வைக்கிறது இப்படியே நடந்துட்டே இருக்கு. நம்ம குருநாதாளோட சரித்திரம், அவரோட குணாதிசயம் எல்லாம் பார்த்தா நிறைய மகான்கள் கீர்த்தனை எல்லாம் பாடுறா. எப்படிலாம் இருந்தார். ரகுபதி பாதாப்ஜ பூஜா ஸ்வதந்திரம். ராமநாமம் சொல்லிட்டாலும் ராமனையே இஷ்ட தெய்வமா வச்சிருந்தார். அப்படி நம்ம குருநாதர் அப்படிதான் இருந்தாரா. அங்க பக்கத்துல கமண்டலூடுனா அந்த கமண்டல ராமநாயுடு, அந்த ஆசன ராமநாயுடு அப்படின்னு சொல்லுவாளாம் தனக்கு கைங்கரியம் பண்ற வாழ்க்கிட்ட. அந்த மாதிரிதான் குருநாதால் இருந்தார். எல்லாருக்கும் நாமத்தை அள்ளி கொடுத்தாரு. நாம மகாநிதி தான உதாரம் அப்படின்னு. அதே மாதிரி எல்லாரும் மும்மூர்த்தியோட சொரூபம் தான் நம்ம குருநாதால் அப்படிங்கிறார். தெலுங்கு கீர்த்தனம், அந்த தெலுங்குல அழகான கீர்த்தனம். நலுவ வெண்ணுடு ஈசுடன் ஒக்கடியம். நலுவ வெண்ணுடு ஈசுடு. பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்தியோட அவதாரம் தான். பூமியிலோ போதேந்திர குருடன் பேரு கொன்ன அப்படின்னு அந்த தெலுங்கு கீர்த்தனம் இருக்கு. பூமியிலோ அப்படிங்கிற வார்த்தைய 2 சரணத்துல போட்டு சிதினி சஞ்சரண ஜேசி ஜனுలకు గదులనర్చు శ్రీధరుని తలచి அப்படி ஸ்ரீதர ஐயாவோட சேர்ந்து தலச்சி அப்படின்னு நம்ம குருநாதாவை பத்தி பாடுறா. பூமியிலோங்கிறதுக்கும் சித்திரிங்கிறதுக்கும் அர்த்தம் பார்த்தா ஒரே அர்த்தம் தான். ஏன்னா சித்திங்கிற வார்த்தையும் சம்ஸ்கிருதத்துல வந்துதான். அந்த மாதிரி அந்த தெலுங்கு கீர்த்தத்துல இருக்கு. நலுவ வெண்ணோடு ஈசுனோட கமலாசனஹரி சங்கர ரூபம் மும்மூர்த்திகளோட சொரூபம்னு அந்த கீர்த்தனத்துல வருது.
தாமர சாட்ச விதி ஈஷாவதாரம். தாமர சாட்ச விதி ஈஷ அவதாரம். முதல்ல விஷ்ணு தாமர சாட்ச, விதி ஈஷ அவதாரம். விதினா பிரம்மா, ஈஷ மும்மூர்த்திகளோட அவதாரம் அந்த கீர்த்தனத்துல இருக்கு. அதே மாதிரியே என்ன பங்கஜ நயனா அப்படின்னு சாட்சாத் பெருமாளையே சொல்றா. அதே மாதிரி இந்த கீர்த்தனத்தையே கஜராஜ ரட்சன் அப்படின்னு அன்னூர் கீர்த்தனத்திலே பங்கஜ சம்பவாத்மகம் கஜராஜ புஜகேந்திர பூஷண கஜராஜ வரத, புஜகேந்திர பூஷண கஜராஜ வரத பங்கஜ சம்பவாத்மகம் திரிஜகத் சத்குரு மூர்த்தி அப்படின்னு கீர்த்தனத்துல புஜகேந்திர பூஷண. இங்க சிவன், சிவன் விஷ்ணு பிரம்மா அப்படின்னு அந்த கீர்த்தனத்துல அப்படி சொல்ற. புஜகேந்திர பூஷண கஜராஜ வரத பங்கஜ சம்பவாத்மகம். பங்கஜ சம்பவாத்மகம் தாமரையில உண்டானவர். பங்கஜ சம்பவாத்மகம்னா பிரம்மாவை அப்படி சொல்ற. ஏன்னா எல்லாருக்கும் இந்த பிரசித்தமான கீர்த்தனம் தெரியும், வேங்கடாச்சல நிலையம் வைகுண்ட புருவாச்சம். அது அம்புஜோத்பவன், இங்க பங்கஜாத்மக. அம்புஜ உத்பவ தாமரையிலேருந்து உண்டானவர் பங்கஜ சம்பவாத்மகம். அதே மாதிரி இந்த கீர்த்தனத்துல தாமரையிலேருந்து உண்டானவர் பிரம்மா. அதனால அந்த மும்மூர்த்திகளோட அவதாரம் சொல்லும். அது மாதிரி அவரோட குணம்லாம் அப்படி. தாரக பிரம்ம சுகாப்தி கம்பீரம் தாமர சாட்ச விதீஷாவதாரம். சாரசலோச்சன தீர்க்க பிரச்சாரம். குரு வாக்கால உபதேசம் பண்ணிதான் தீட்சை பண்ணணும்னு அவசியம் இல்லை, கண்ணாலேயே தீட்சை கொடுக்கிறார். ஆமை எப்படி தன்னோட குஞ்ச கண்ணாலேயே பார்த்து வளர்க்கறது, அது மாதிரி கண்ணாலேயே தீட்சை பண்றார். சாரசலோச்சன தீர்க்க பிரச்சாரம் இப்படிலாம் இருக்கு. குருநாதரோட மகிமை கீர்த்தனெல்லாம் அப்படியே அள்ளி எல்லா மகான்களும் இருக்கார். அதுல இன்னொரு நம்ம குருநாதர் கிட்ட இருக்கிற ஒரு மகிமை, அவர் சொப்பன அனுகிரகம் பண்றது நிறைய பேருக்கு பண்ணிருக்கார். நம்ம மருதாளூர் சத்குரு சுவாமிகளுக்கு மணஞ்சேரி கோபால பாகவதர்னு கோவிந்தபுரம் மடத்துல பூஜை பண்ணியிருந்தார். அவருக்கும் சொப்பனத்துலதான் நம்ம குருநாதர் அனுகிரகம் பண்ணியிருக்கார். அந்த கோபால பாகவத சுவாமிகிட்ட தான் மருதாளூர் சத்குரு சுவாமிகள் நாமோபதேசம் வாங்கிட்டார். அவர் உபதேசம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ராமராமன் சொல்ல ஆரம்பிச்சிருக்கார் மருதாளூர் சத்குரு சுவாமிகள். அவரோட சரித்திரத்துல அப்படி இருக்கு. அதனால அந்த மாதிரி பக்கங்கள் இப்ப சமீபத்துல நிருசிம்ம பாகவதர்னு இருந்தார், மடத்துல பூஜை பண்ணிட்டு இருந்தார். இது மாதிரிலாம் பல மகான்களுக்கு நம்ம குருநாதர் சொப்பனத்துல அனுகிரகம் பண்ணி அவெல்லாம் அப்படி சிஷ்யாளாவே அவளை வரிச்சிருக்கா. நம்ம அவரை குருவா வரிக்கணும் இல்லை, அவர் நம்மள சிஷ்யாலா வரிக்கிறது எவ்வளவு மகோன்னதமான. அது மாதிரிதான் நம்மளுக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. அந்த மாதிரி ரெண்டு பேரும் நாம பிரச்சாரம் பண்ணி பண்ணி இங்க நம்ம பிரதேசம் முழுக்க சஞ்சாரம் பண்ணியிருந்தா எல்லா ஜனங்களும் ராமநாமத்துல ஈடுபட ஆரம்பிச்ச அழகான சந்தர்ப்பம் அது. அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல தான் ரெண்டு பேரும் திருவசூர்ல ஐயாவாலும் கோவிந்தபுரத்துல நம்ம குருநாதாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி சந்திச்சுக்கிறது, வேற சந்தர்ப்பத்துல எப்படியோ பேசிக்கிறது அப்படியே இருந்துட்டு இருந்தது. இந்த சந்தர்ப்பத்துல நம்ம ஐயாவாளுக்கு ரொம்ப சரீர பலம் ரொம்ப க்ஷீணமாயிடுச்சுன்னு அவருக்கு ஒரு எண்ணம் வந்தது. அதனால பரமேஸ்வரன்ட்ட பிரார்த்திப்பார். பிரதோஷ காலத்துல இந்த மாதிரி ஏதாவது ஒரு வைபவ நாள்ல மத்தியார்ஜுனத்துல போய் மகாலிங்கேஸ்வரரை தரிசனம் பண்றது ஐயாவாளோட வழக்கம். அது எப்பவுமே திருவசூர்ல இருந்து போய் அவரை தரிசனம் பண்றதுன்னு வழக்கமா வச்சிருந்தார். அப்படி இருக்கும்போதுதான் ஒரு சந்தர்ப்பத்துல அங்க பரமேஸ்வரன் போய் பிரார்த்தனை பண்ணிக்கிறார். நீதான் இந்த நாடகத்துல நடிக்க வச்ச, இது போர்னு நினைக்கிறேன், இது மேல என்னால ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நேர அப்படியே மத்தியார்ஜுன கஷேத்திரத்துல மகாலிங்க சுவாமிய பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கார். திடீர் வேகமா பிரார்த்தனை பண்ணவர் நேர சன்னதிக்குள்ள போனார். அப்படியே மகாலிங்க சுவாமியோட ஐக்கியமாயிட்டார் அப்படின்னு அவரோட திவ்ய சரித்திரத்துல இருக்கு.
இப்ப ஐயாவாளை பார்க்கணும்னு யாரும் பார்க்க முடியலன்னு கவலைப்பட வேண்டாம். மத்தியார்த்த நட்சத்திரத்துல மகாலிங்கேஸ்வரரை பார்த்தா ஐயாவாளை பார்க்க வேண்டாம். ஐயாவாளை பார்க்கலாம், மகாலிங்கேஸ்வரரை பார்க்கலாம். மகாலிங்க சுவாமியை பார்த்தாங்க ஐயாவாளை பார்க்க வேண்டாம். மகாலிங்க சுவாமியை பார்க்கணும்னா அங்கேயே பார்க்கலாம். ரெண்டு பேரும் ஒரே மூர்த்தி தான். நரரூபம் அந்த கரிப்பும் நம்ம குருநாத்தால் சொன்னா இல்லையா, அந்த மாதிரி ஐயாவாள் ஐக்கியமாயிட்டார். இந்த சம்பவத்தை நம்ம குருநாத்தால் கேள்விப்பட்டு, சரி நம்மளுக்கு நாம பிரச்சாரத்துக்கு இனிமே அங்க வெளியெல்லாம் சஞ்சாரம் பண்றது அப்படி குறைச்சுண்டு கோவிந்தபுரம் கிராமத்திலேயே பிட்சை எடுத்துக்கிறது. ஏன்னா சன்னியாச நியத்தியில சன்னியாச ஆசிரமத்துல இருக்கிறவாள்ல மாதூக்கர பிக்ஷை அப்படின்னு வாங்கிப்போம். அதாவது இந்த கையிலேயே பிட்சை வாங்கி அப்படியே சாப்பிடுறது. பிட்சை வாங்குறதுக்குன்னு ஒரு பாத்திரம் இல்லாம இருக்கு, மாதூக்கர பிக்ஷைன்னு சொல்றது. அது மாதிரி ஒண்ணு இருக்கு, அஜகர யுக்தின்னு பேரு. அதாவது மலைப்பாம்பு மாதிரி இருக்குது. அஜகர யுக்தினா ஆகாரத்தை தான் தேடி போகாம தன்னை தேடி யாரு ஆகாரம் ஏதாவது கொண்டு வராலும் அதை அப்ப ஏத்துக்கிறது, ஸ்வீகரிச்சுக்கிறது. ஆகாரத்துக்குன்னு காலத்தை விரயம் பண்ணாம அதுலயும் பிரம்மனிஷ்டா அவஸ்தையிலேயே இருக்கா. அப்படி இருந்த மகான்கள்லாம் யாராவது அவளே தேடி போய் அந்த ஆகாரத்தை கொடுத்து அதை ஏத்துப்பா. அஜகார யுக்தின்னு பேர். இந்த மாதிரிலாம் சன்னியாசி தர்மத்துல இருக்கு. அது மாதிரி நம்ம குருநாத்தாலும் அங்க கோவிந்தபுரத்திலேயே அங்க பக்கத்துல ஏதாவது பிட்சை ஏத்துனா அதுக்கு எப்பவும் ராமநாம சென்று அந்த காவேரி தீரத்திலேயே அப்படியே இருந்துட்டு இருந்தது. அதான் இந்த கீர்த்தனெல்லாம் மட்டும் இல்ல, நிறைய ஸ்லோகம் இருக்கு. குருநாதாள் எப்படிலாம் இருக்கா. சர்வேஷாம் ஆசிரமானாம் விரச்சித்த நியம பிரபுரதர்ம பிரஜானம் ருக்வேதாதி ஆகமாந்த சிரவண சுமனன தியான யோகாதி பாஜாம் சண்டாலத்வாதி சாந்தி நிரவதி கிருபையா நாம பக்தி விதாயா ஸ்ரீமத் போதேந்திர யோகி பகுமகித யசாக தன்னமசிய சதாக. சர்வேஷாம் ஆசிரமானம், இந்த ஆசிரமத்துல இருக்கிறவாளுக்கு தான், இந்த ஆசிரமத்துல இருக்கிறவாளுக்கு இது கிடையாது அப்படிங்கிறதுல சர்வேஷாம் ஆசிரமானம். எல்லாவித ஆசிரமத்துல இருக்கிறவாளுக்கும் விகித கர்மம், எல்லாவித ஆசிரம தர்மத்துல இருக்கிறவாளுக்கும் விகித கர்மம் எல்லா காலத்திலையும். சர்வத்திர சர்வதா சதா, எல்லா இடத்துலையும் எல்லா காலத்திலையும் எல்லா விதமான ஜனங்களுக்கும் உரித்தான தர்மம் எதுனா இதுதான் அப்படிங்கிறத சித்தாந்தத்தை பண்ணி அதை பிரச்சாரமும் பண்ணினா குரு அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை சொல்ல. யாருக்கெல்லாம் சொல்லணும்னா சண்டாலத்வாதி சாந்தியை நிரவதி கிருப்பையா நாம பக்தி விதாய, அப்படி அந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் அவர் பேர்ல. கோபி மிருத்தலித ஊர்துவ புன்றாங்கிதம் விலசத்பாலம் பிரசன்னானம் சின்முத்ராங்கித பத்மம் சங்கீர்த்தயந்தம் ஹரிம் காஷாயாம்பர வேஷ்டிதம் பிரணமதாம் கல்பதம் வந்தேகம் கருணார்ணவம் யதிவரம் போதேந்திர யோகீஸ்வரர். இப்படிலாம் ஸ்லோகத்தை வர்ணிக்கும். எப்பவும் கோபிச்சந்த் தான் இட்டுப்பார் அப்படின்னு. எப்பவும் கோபிச்சந்திரத்தையும் இட்டுப்பார். கையில நாம சுத்திரனா நாம என்னண்டே இருப்பார். அப்படி இருக்கு. ஸ்ரீ கோவிந்தபுரம் கவேர தனையா தீரஸ்திதாம் பாவன் வைகுண்டாதிக வைபவாம் சுரகணைகி மான்யாம் நமஸ்குர்மஹே எத்திர ஸ்ரீ ஹரிநாம கீர்த்தன சுதாஸ்வாதேன சித்திம் கதாக சாநித்தியம் குருதே குருகு யதிபதிகி போதேந்திர யோகீஸ்வராக அப்படின்னு சொல்ல. இந்த கோவிந்தபுரம் வைகுண்டம் அப்படின்னு எங்க இருக்கு, அங்க தேடி போகணுங்கிற அவசியமே இல்லையா. வைகுண்டாத் அதிக வைபவா சுரகணைகி மான்யான் நமஸ்குர்மஹே. ஏன்னா அங்க எத்திர ஸ்ரீ ஹரிநாம கீர்த்தன சுதாஸ்வாதே, எப்பவும் ஹரிநாம சொல்லிட்டு அப்படியே இருந்துட்டு இருக்காரு இல்லையா, அந்த மாதிரி ஒரு வைபவம் அங்க நடந்துட்டு இருக்கு. சாநித்தியம் குருத்தே, அங்க நம்ம குருநாதனோட சாநித்தியம் எப்பவும் இருக்கு. குரு யதிபதிகி போதேந்திர யோகீஸ்வராக அப்படின்னு ஸ்லோகம். இது மாதிரிதான் ஸ்லோகத்திலையும் கீர்த்தனத்திலையும் நம்ம குருநாதரோட
குணாதிசயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அப்படி ஒரு உன்னதமான மகத்தான விஷயம்லாம் நம்மளுக்கு புலப்படும் குணாதாரம். அது மாதிரி பரமத விபேதகம், பரம பக்தி போதகம், பரம சுகதாயகம், பரிஜனேஷ்ட தேசிகம், விமதாவன லப்த கீர்த்தி கலாபம். இந்த நான் தர்மத்தை யாரெல்லாம் எதிர்க்கிறாளோ அவளெல்லாம் வாதத்துல ஜெயிச்சிருக்கா. விமதாவன லப்த கீர்த்தி கலாபம். விமத்தர்களாகிய வனத்தை அப்படிப்பட்ட மத யானையா இருக்கார். கீர்த்தி கலாபம் அப்படின்னு அல்ல ஒரு வர்ணம். இப்படிதான் அவரோட குணாதிசயங்கள்லாம் ரொம்ப 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 உத்கிருஷ்டமா வர்ணிச்சிருக்கார். அப்படி நம்ம குருநாதால் குணம் அதிசயம் அதெல்லாம் சொல்லிட்டே இருக்கலாம். கீர்த்தனையெல்லாம் பாடணும். அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கீர்த்தனைக்கு எல்லாமே அர்த்தம் எழுதிய ஸ்லோகத்தோட எல்லாம் இருக்கு. நம்ம ராமநாம வங்கியில அந்த புஸ்தகமாவே அது அர்த்தத்தோட இருக்கு. அதெல்லாம் படிச்சு பார்த்தா தெரியும். அந்த புஸ்தகத்துல வாங்கி பார்த்தா குருநாதரோட கீர்த்தனைக்கு அர்த்தத்தோட அவரோட குணாதிசயங்கள்லாம் அதுல படிச்சு அனுபவிக்கலாம். அப்படிலாம் இருக்கு. இப்படி வர்ணிக்கிறார். சித்தினி சஞ்சரண ஜேசி ஜனுலகு இப்படிலாம் என்ன அழகா வர்ணிக்கிறார். ஸ்ருதி சமயக் பிரதிபாதித்த அப்படின்னு அதான் சொல்றார். ஸ்ருதி சகலாகம ஸ்ருதிகண ஸ்ருதிகண ஸ்மிருதி ஸ்மிருதிகண ஸ்ருதி சத அப்படிலாம் ஒரு சித்தாந்தத்தை பத்தி சொல்லியிருக்கு. அதனால நம்ம சித்தாந்தத்தெல்லாம் பார்க்கணும்னா அதெல்லாம் நம்ம தனியாக தான் பண்ணணும். ஏன்னா அது அவரோட சரித்திரத்தோட சேர்ந்து வந்தோம்னா ரொம்ப விஸ்தாரமாகும். அதுக்காக நம்ம தொடர்ந்து நம்ம குருநாதரோட ஜீவத் சமாதி வைபவத்தை அனுபவிக்கலாம். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப அவசியம் தெரிஞ்சா அதை சத்குரு சுவாமிகள் நமக்கு எப்படி தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தால் அந்த வைபவமும் பார்க்க போறோம். ராம 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 ராமஜனன்யை ஜெய், நாமேஷமூர்த்திக்கு ஜெய், நாம தேசிக மூர்த்திக்கு ஜெய், நாம பர சஜ்ஜனேபியா ஜெய். ராம 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 ராம.